அதாவது பிரதம மந்திரி வந்து சொல்லிட்டு போயிருக்கிறது, நாங்கள் இந்த ஊழல்னா கொஞ்சம் பேசுவோம், அதை பற்றி கொஞ்சம் நல்லா விரிவாகவே பேசுவோம், சரியா? எங்களுக்கு வந்து ஒன்றும் எந்த தயக்கமும் எல்லாம் கிடையாதுன்னு உங்களை சொல்லலை. நான் அதனால நான் சொல்கிறேன். நான் அதாவது மணல் கொள்ளை ஊழல் 4700 கோடி, டாஸ்மார்க் மதுபான முறைகேடு 40,000 கோடி, அரசு பணி நியமன ஊழல் 900 கோடி, ஒப்பந்த ஊழல் 1000 கோடி, பணி இடமாற்ற ஊழல் 365 கோடி என ஏறத்தாழ 48,000 கோடி ஊழல். கரெக்டான? நீங்க கொடுத்தது 4 லட்சம் கோடி ஊழல். இவர் 48,000 தான் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அதுல 10% வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? இல்ல, அட் பிரசன்ட் வழக்குல இருக்கக்கூடியது இடி வந்து ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கக்கூடியதை சொல்றாரு. 40,000 crore டாஸ்மார்க்ல முறைகேடு நடந்திருக்குன்னு சார்ஜ். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றதே நீங்க எடுத்துக்கோங்க. வந்து மாசத்துக்கு எத்தனை ஆயிரம் பாட்டில்கள் போகுது, அந்த பாட்டில்களை வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது எவ்வளோ, அது 4 ஆண்டுகளுக்கு மட்டும் நாங்க சொன்னது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காது அந்த கணக்குகள். பிளஸ் உயர்நீதிமன்றமே சொன்ன மாதிரி நமக்கு அனுமதிக்கப்பட்ட பார்ன்றது டாஸ்மாக்ல வெறும் 15% தான். 85% பார்கள் வந்து அனுமதி இல்லாமலே தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த பார்கள்ல 24 மணி நேரம் டாஸ்மாக் சரக்குகள் கிடைக்கின்றனன்றது என்னுடைய குற்றச்சாட்டோ எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டோ மட்டும் கிடையாது. உயர்நீதிமன்றமே சொன்ன விஷயங்கள். 17 83% அவங்க சொன்னாங்க உயர்நீதிமன்றம். இன்ன வரைக்கும் அதுல ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்காங்களா இந்த கவர்மெண்ட்? இந்த நான் இன்னும் ஒரு படி மேலே போகணும்னா, உங்க எம்எல்ஏக்கள் அவர்கள் நடத்துகின்ற ரெசிடென்சி என்று சொல்லக்கூடியவற்றில் எலைட் பார் என்ற பேர்லையும் எலைட் பார் இல்லாத சமயங்களிலுமே கூட 24 ஹவர்ஸும் வந்து சரக்குகள் கிடைக்கின்றன. பேர் வேணும்னாலும் நான் யாருன்னு சொல்றேன். எங்கே வந்து 100க்கு கிட்ட கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெற்றதோ, அது மரக்காணமா இருந்தாலும் கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் கடலூராக இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கும் கிடைக்கின்றன. அவற்றின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் என்ன? நீங்க அந்த பார் நடத்தி இருந்தால் நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் டிடி எடுத்து அனுப்பணும் அப்படின்றது இன்ன வரைக்கும் அந்த டிடிக்களுக்கு 13% தான், 17% தான் அனுமதிக்கப்பட்ட பார்கள்னா, இன்னமும் அந்த 83% பார்களுக்கு 1,20,000 ரூபாய் டிடி எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதை வந்து இப்போ வந்து கைமாத்தாவே வாங்கிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் யார்கிட்ட போகுது? இதெல்லாம் கணக்கு போனா 40,000 கோடின்றது ஜஸ்ட் லைக் தட், அதை விட டபுளாவே கிடைக்கக்கூடியது. இன்னொன்னு, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் நாங்கள் இலக்கு வைத்து வியாபாரம் செய்யறோம்னு சொன்னது யாரு? அந்த டார்கெட்டை கிட்டத்தட்ட இன்னைக்கு அடைந்து கொண்டிருப்பது யார்? அதற்கு முறையான கணக்குகள் இருக்கின்றனவா? அப்படி இருக்கும்போது பிரதமர் சொன்னதில் என்ன தவறு?